Hey guys, welcome to Ultimate Gaming Squad. நான் தான் உங்கள் UGS. இனி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூ சார்லஸ் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்டார்ட் பண்ண உடனே வளவலன்னு பேசுகிறானேயா, வளவலன்னு 2000 years later. ஏங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏன்டா இவ்வளோ நேரம் பேசுகிற? அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வேணால் நம்ம வந்து சார்லஸ்னு ஒரு பூதத்தை பிடிக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரி, இப்போ வேணால் நம்ம வந்து ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இதான் அந்த ஐலாண்ட் தான், இங்கே தான் அது வந்து வாழுதுன்னு சொல்கிறான். இன்னைங்க எவன் பார்த்துன்னு நடந்து போயிட்டு இருக்கான். நம்மளுக்கு இந்த இடத்த பற்றி ஒன்றுமே தெரியாது. என்ன டேஞ்சர்லாம் போட்டுருக்கு. கிளவா, இது என்ன இடம்னு சொல்லு. சரி, ஓஹோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் செட் இருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ட்ரெயினோட ஓனரை வந்து சார்லஸ் போட்டு தள்ளிடுச்சா. அதனால் வந்து அதை நம்ம பயன்படுத்திக்கிறது நல்ல விஷயங்கிறான். அதை வச்சு நம்ம வந்து இங்கே வந்து சர்வே ஆகலாம் இங்கே சொல்கிறான். அப்புறம் இந்த இடத்துல வந்து நடந்துலாம் போக முடியாது போலங்க. சரி, அதுக்கப்புறமேட்டு போகலாங்கிறான். சரி போவோம். கிளவா என்னடா ஓடுறான்? கிளவா நில்லு. நீங்கள் நம்மளோட ஃபாஸ்ட்டாக ஓடுறான், பரவாயில்ல. அவனுக்கு ஈடு கொடுக்கறதுக்கே கால் வலிக்குது. கிளவா வயசானாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறியா? நில்லு. நீங்கள் நிற்க மாட்டேங்கிறான். நில்லு. கிளவா நில்லையா? இன்னும் நிற்க மாட்டேங்கிறான். நில்லு. நீங்கள் நிற்கிறானா? தெரியல, ஓடிட்டே இருக்கிறான். ஓடு நிற்காமல் ஓடுன்னு ஓடிட்டு இருக்கான். எப்படியோ பண்ணா நின்றுட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதான் செட்டா? இன்னும் டோர் க்ளோஸில் இருக்குது. ஓஹோ, இது க்ளோஸில் இருக்காமா? அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கான கீ வந்து இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. நீ போய் கொண்டு வா, அப்புறம் நம்ம திறந்து உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்கிறான். ஏண்டா நீ கொண்டு வர மாட்டியாடா? இவன் பாருங்க, இவெல்லாம் கொண்டு வர மாட்டான். இப்போ பார்த்தா இந்த ட்ரெயின் செட்டை வச்சு தான் நம்ம வந்து சூச்சு சார்லஸை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். வளவலன்னு பேசுகிறது தான் இங்கே வேலை. என்னையா இது? பேசும்போது தான் இங்கே இரும்பல் அடிக்கடி வருது, எனக்கு அதான் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம பார்த்தா மேப்பில் அந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம். இதான் அந்த இடம், பக்கத்துலேயே இருக்கே, நல்ல விஷயந்தான். சரி, டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளதாங்க சாவி இருக்குது. இந்த சாவி எடுத்துகிட்டு போய் அங்கே டோரை ஓப்பன் பண்ணலாம். குதிச்சு போவேன்டா, சீக்கிரமாக போவோம். எங்கே அங்கே பாருங்க, அவன் எப்படி நின்றுட்டுருக்கான்னு நீங்களே பாருங்கள். ஏதோ வில்லத்தனமாக பிளான் பண்ணுறான் போல். நம்ம முன்னாடியே ஓடிடலாம். சரி, இப்போ இதுதான் ட்ரெயின் போல் மஞ்சள் கலரில் இருக்குது. என்ன இடம் பார்க்கவே வித்தியாசமாக இல்லை. சரி, மேலெல்லாம் போய் பார்க்கலாங்க. இன்னும் எம்டின்னு போட்டுருக்கு. ஓ, இப்போ வேணால் நம்ம வந்து மெத்த மாடி கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சோபாலாம் வச்சுருக்காங்க, ரத்தம்லாம் இருக்குது. இங்கே ஒரு சோபா, ஒரு ரத்தம் இல்லையா அது? சரி, இப்போ நம்ம வந்து உள்ளே போனால் எங்கே அந்த ட்ரெயின் குடிச்சிட்டேன். ஐயோ, சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவும் வந்து பழைய ட்ரெயினாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கன் இருக்கான். சூச்சு சார்லஸ் வந்து அதை அட்டாக் பண்ணணுமா இதை வச்சு. இது கன் இருக்கா அதில்? ஓ மை காட், கன் இருக்கா? இதை எப்பயா போய் டெஸ்ட் பண்ணி ஆகணுமே. எங்கே அந்த கன்று? அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? என்னமோ இருக்குது. என்னடா அது? ப்ளூ பிரிண்ட்டு அப்டேட் பண்ணுறதா? இங்கே இருக்கு பாருங்க, பெரியம்மா கன்று மாதிரி இருக்குங்க. கேஜிஎஃப் 2ல் வருமே அந்த கன்று மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட் ஆனால் இது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறான்? ஓஹோ, இந்த மாதிரி அவனுக்குலாம் வந்து சாகச பயணம்லாம் போயிருக்கானா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க 20 வருஷம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் பெரிய கை, என் கூட நீ வந்ததுக்கெல்லாம் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு கிடக்கிறான். அவ்வளோ பெரிய கையாடா நீ, நம்ப முடியலையே, நம்பவே முடியலைங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அதெல்லாம் இருக்கட்டுங்களவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான். ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட். ஹேய், ட்ரெயின் ஓட்டுறது இவ்வளோ சொல்லுவோம்மா? தெரிஞ்சுன்னா நான் முன்னாடியே ட்ரெயினை ஓட்டுறவனா இருப்பேனே. டைம் தான் கிடைக்கல. சரி, இப்போ பார்த்தா ட்ரெயினை நம்ம வந்து கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பா உடையுது. எதுக்குலாம் கிளவா இப்படி ஆன்னு கத்துறாங்க. சூப்பராக வண்டி ஓட்டுறானா. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு பெருமை தான். சரி, நம்ம போகலாம். நம்ம எது சத்தம்? ஹேய், என்ன தராது? இதுங்க எத்திக்கால் பூச்சியை ட்ரெயின்குள்ளே சொறி வச்ச மாதிரி கிட்டா சார்லஸா? இங்கே சுடுங்கிறான். சுடு அப்படிங்கிறான். ஐயோ, இப்போ நான் என்னடா பண்ணுறது? ஏங்க பறந்துட்டான். ஐயோ, நம்மள முடிச்சு விட்டீங்க போ. ஏங்க கிளம்ப விழுந்துட்டான். ஐயோ போச்சே. ஏங்க கிளம்ப போயிட்டாங்க. ஐயோ, ஏயா கிளவா உயிரோட இருக்கியாயா?
ஏங்க போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரமாக தான் இருக்கான். சரி இவனை நம்ம வந்து அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா சுடுவான், எதுவும் நடக்க போகிறதில்ல. சரி இப்போ வேணால் நம்ம வந்து ட்ரெயினை போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கடா அது லிவரு இது இங்கே இருக்குங்க. இது வேணால் பின்னாடி போகிறதுக்கு இதை கிளிக் பண்ணோன்னா பின்னாடி போயிடலாம். சரி இப்போ சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிடலாங்க. ஸ்டாப், அவ்வளோதான். இப்போ என்ன கிளம்ப தான் உயிருக்கு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். இப்போ கிளவா என்னைய சொல்கிறாங்க, எனக்கு ஒரே வந்து உதவி மட்டும் செய்யுங்கிறான். எதுக்குன்னு தெரில. என்ன உதவி செய்யணும்? நான் பொழைக்க மாட்டேன், அதனால் வந்து இந்த உதவி கண்டிப்பாக செய்யணும். அதான் சொல்லுடா, ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறானுங்களே. சொல்கிறான். இப்போ வேணும்னா 3 முட்டையை கண்டுபிடிக்கணுமா? எதுக்கு? ஆப்பிள் போட்டு திங்கிறதுக்கா? அப்புறம் அவன் பையனை கண்டுபிடிக்கணுமா? அதான் வேணா நம்மளுக்கு வந்து கடைசி ஆசைன்னு சொல்கிறான். நான் ஆசையாக இல்லை உதவியோ என்னமோ சொன்னாங்க, அவ்வளோதான். சரி உயிர் வேறு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, ஏற்றி கொண்டாச்சு. இப்போ வரணும்னா அவன் செத்தாங்க. கிழவன் செத்தாச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா ஹாஸ்பிட்டல் கூட போய் கொடுத்து காப்பாற்றிருக்கலாம். நம்ம தான் ஏற்றி கொண்டாச்சு. இதுக்கு மேலே அவன் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? சரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிஷின் எங்கேயோ இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது என்னமோ அங்கே ஒரு ஃபயர் மாதிரி பார்த்தீங்க, கேம்ப் ஃபயர் தானே அது. இங்கே யாரும் தங்கிட்டு இருக்காங்க போல். என்னடா மலையிலையும் இது வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. மழை இப்படி கொட்டுன்னு கொத்திட்டு இருக்கு, எப்படி இது எரியுது? அதான் இங்கே ஒன்றும் புரியல. சரி இப்போ நம்ம வந்து வண்டியில் ஏறுவோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வேணும்னா சொல்லுங்கள், போடலாம். சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம வந்து கொண்டு போவோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை பண்ணி ஆள் வச்சுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி பாடுறா மச்சான்னு சொல்லுங்கள், அவங்க பார்ப்பாங்க. சரி இப்போ நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். ஆமாம் இது என்னது? ஓ, இந்த ட்ரெயினெல்லாம் போகும்போது ட்ராக் வளைச்சி விடுவாங்களே அந்த இடம் தானே இது. ஆமாங்க, பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம போக வேண்டிய இடம் வேறு பக்கம் இருக்குது டேரக்ஷனு. இருந்தாலும் அது இந்த சைடு. இப்போ என்னன்னா நம்ம ரைட் சைடு போகணும். இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அதனால் வேணால் நம்ம வந்து ரைட் சைடு மாற்றிடலாம். ஓகே இப்போ என்ன ரைட் சைடு மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து போகலாம். சீக்கிரமாக வந்து போவோம். போ 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 வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். போவோம ஊர்கோலம் எங்கேயும் எப்போதும். ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து நேராக ஒரு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அங்கே தான் ஃபஸ்ட்டு மிஷின் நம்மளுக்கு. சீக்கிரமாக வண்டி போயிடுச்சுன்னா நம்ம வந்து வீடியோ சீக்கிரம் முடிச்சிடலாம். இதான் ஃபஸ்ட்டு மிஷினில். இந்த வீடியோ அப்படின்னா கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். இது பார்த்து ஒன்றுனால அப்படி தான். சரி நம்ம இருங்க, அங்கே எதுவும் ஒளி வட்டம் தெரியல. ஆனால் ஆமாங்க, சின்னதாக ஒரு ஒளி மாதிரி தெரியுது. ஒரு வேளை அங்கே ஏதாவது இருக்கலாம். ஆமாங்க, எங்கள் பாருங்க கிட்ட போகும்போது ஒளி தெரியுது. கிட்ட தெரியுதுங்க. அப்படின்னா நம்ம ஏதோ இருங்க. நீங்கள் அங்கே ஒரு வீடு இருக்குது. ஓஹோ, நம்ம கிட்ட வந்து நெருங்கிட்டோம் போல். இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்து போய் பார்ப்போம். வா, என்ன அழகு, எத்தனை அழகு, ஒரு முறை குட்டி அழகு. அண்ணா ஹாய். அண்ணாவா? இப்போ நம்மளை வந்து அண்ணான்னு வேற கூப்பிட்றாங்க. ஐயோ, நம்மளை பார்த்தா அண்ணான்னு கூப்பிட்டுருச்சிங்க. ஐயோ, இப்போனா நம்ம வந்து மெட்டமால் நம்மளுக்கு உதவிக்கு ஒரு பொருள் கொடுக்குதான். அதை நம்ம போய் எடுத்துகிட்டு போகணுமா? எங்கே இந்த பொருள்? மெட்டமாலில் தான் இருக்குதுன்னு சொல்லிச்சு. சரி வந்தாச்சு. இதானா அது? ஸ்க்ராப்ஸுங்க நிறைய இருக்கே. சூப்பரு. இங்கே என்னமோ லெட்டர் இருக்குது. நம்மளுக்கு தான் லெட்டர்னா அலர்ஜி போல். அலர்ஜி. நான் பேசுகிறதே கொஞ்சம் புரியாத மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா வாய் வலிக்கும். ஆனால் தான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கிட்ட வந்தாச்சு. சரி இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ராப் வந்து கொஞ்சம் வந்து லெவல் ஏற்றணுங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் அப்டேட் பண்ணணும். அப்டேட்டு வாயில் வரலைங்க. சரி அது என்னமோ விடுங்க, அப்டேட் பண்ணுறது கொடுத்துருங்க. அப்டேட் பண்ண சொல்லிக்கலாம். எப்போனா நம்ம வந்து ட்ரெயினில் கிளம்புவோம். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னமோ பொட்டி இருக்குது, இது எடுத்துகிட்டு போகலாங்க. எங்கேயும் ஸ்க்ராப்ஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு நிறைய ஸ்க்ராப் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சரி மக்களே, இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த ஸ்க்ராப் யூஸ் பண்ணிதுக்கப்புறம் முடிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உடனே முடித்தா நல்லா இருக்குமா, அதுதான். சரி இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரையும் டாட்டா.